தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிலத்திலே இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் திரு ஐசரி வேலன் அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும் எங்களை விட இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அண்ணன் ஐசரி வேலன் அவர்களை பற்றி மிக நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே கலை தொண்டாற்றி அரசியலிலே தனி மனிதனாகவும் பல நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருந்தவர் அவர். அது மட்டுமல்ல, தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்து பல வகையில் நம்ம உறுப்பினர்களுக்காக பங்காற்றியவர். அவருடைய அன்னாருடைய நினைவு நாளில் இன்று நம்மெல்லாம் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்று இறைவனிடம் இருந்து நம்மை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கும் அவருக்கு உண்மையிலுமே நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக மதிப்புக்குரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் திரு நாசர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐசரி அண்ணன் அவர்களுடைய துணைவியாரும் எங்களுடைய அம்மாவுமான அம்மாவை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய சகோதரரும் அறக்கட்டளை நிர்வாகியும் ஐசரி அண்ணன் அவர்களுடைய புதல்வருமான ஐசரி கணேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் இருக்கிறோம். எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கம் சகோதரராக நம்மோடவே இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டும் அன்பு சகோதரர் ராஜன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர், துணைத் தலைவர், என்னுடைய அருமை தங்கை, என் மைத்துனன் ஐசரி வேலனுடைய துணைவியார் புஷ்பா ஐசரி வேலன் அவர்களே, இளம் வள்ளலாக ஐசரி வேலனின் வழியை பின்பற்றி நாட்டுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர், அவங்க அப்பா எப்படி நாடக நடிகர்களை உயிரா மதிச்சாரோ, நட்பா பாசம் வைத்தாரோ, அதை கொஞ்சமும் குறையாது இன்றைக்கும் அவர்களுக்கு உதவிகள் செய்து வருகிற இன்றைய இளம் வள்ளல் என்னுடைய உயிருக்கும் மேலான ஐசரி கணேஷ் அவர்களே, அவர்தம் துணைவியார் ஆர்த்தி ஐசரி கணேஷ் அவர்களே, அப்புறம் பேர பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய ஆருயிர் நண்பன், 12 வயசுல ஐசரி வேலனை நானும் பள்ளிக்கூடத்துல சந்திச்சோம் நாடகத்துல. அந்த நட்பு உறவாகி உறவு உயிரானது. யார் யாருக்கு என்ன உதவிகள் தேவை என்று சொன்னாலும் அதை உடனே செய்ய தயாரிக்கிற புரட்சி தலைவருடைய வள்ளல் குணத்திலே இன்றைக்கு இளம் வள்ளலாக விளங்குகிற என்னுடைய ஐசரி கணேஷ், அவருடைய அப்பாவின் ஆசீர்வாதத்தால், அருளால், உங்களுடைய நல்ல மனதால், நம்முடைய நாசர் பொன்வண்ணன், மற்ற எல்லா தென்னிந்திய நடிகர்களுடைய நல்ல ஆசியால் அவர் நெடூழி வாழ வேண்டும். அதை நான் வாழ்ந்து பார்க்க வேண்டும், நாமெல்லாம் பார்க்க வேண்டும். அவர் செய்கிற நல்லதிலே நாமெல்லாம் பங்கு கொள்ள வேண்டும் என சொல்லி என் மைத்துனன் ஐசரி வேலனின் நினைவான நாளில் நான் கலந்து கொண்டு அவனுடைய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு தந்த நாசர் அவர்களுக்கும் பொன்னண்ணன் அவர்களுக்கும் உளம் நிறை நன்றினை தெரிவித்து, ஐசரி வேலன் புகழ் வாழ்க, இளம் வள்ளல் ஐசரி கணேஷ் அவர்கள் அவரும் குடும்பமும் நீடூழி வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த விழா அண்ணல் ஐசரி வேலன் அவர்களுடைய நினைவாக உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்விலே ஒரு சிறிய
மகிழ்வை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு விழாவாக இங்கு அமைந்திருக்கிறது. அதற்கு என்னுடைய சகோதரர் திரு ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐசரி வேலன் அவர்களை பற்றி பல மூத்த உறுப்பினர்களிடம், பல மூத்த கலைஞர்களிடம் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு எளிய மனிதர், எவ்வளவு ஒரு சிறந்த மனிதர், அவருடைய கனவென்ன, இந்த சங்கத்தை பற்றி என கனவு கண்டார் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். அவருடைய கனவைத்தான் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோமே தவிர எங்களுடைய கனவு. இன்று சங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயம் ஐயா ஐசரி வேலன் அவர்கள் கண்ட கனவு. திருவள்ளுவன் சொல்லுவான், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லினும் சொல். ஒரு கலைஞனுக்கு என்பது மறைவில்லை. ஒரு பழைய படத்தை பார்க்கின்ற பொழுது ஐசரி வேலன் அவர்கள் அந்த கரகரத்த குரலோடு அகன்ற கண்ணோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். வேறு எவருக்கு வாய்க்கும் இந்த ஒரு வாய்ப்பு? அவர் இன்றளவும் அவருடைய ஆத்மா என்று பூரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விழா அவருடைய கல்லூரியிலே நடந்திருக்கலாம், அவருடைய குடும்ப வளாகத்திலே நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலே நடக்க வேண்டும். தன் தந்தை என்ன கனவு கண்டாரோ, தன்னுடைய தந்தை என்ன ஆசைப்பட்டாரோ அதை இங்கே நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சையோடு உங்களை எல்லாம் அழைத்து உங்களில் ஒருவராக, தன்னுடைய குடும்பத்தின் நீட்சியாக உங்களை பார்க்கிறார். இன்று சங்கம், இந்த 6 மாத காலமாக இந்த சங்கம் ஒரு பெரும் வளர்ச்சி கண்டிருக்கிறது என்றால் அதில் ஐசரி கணேஷுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அவர் இல்லாமல் இத்தனை காத தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்க முடியாது. அவரை வைத்துக் கொண்டு அவரை பற்றி பேசுவது என்பதல்ல நாகரீகம். ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் உங்கள் தந்தையின் நினைவாக இங்கு நடத்துகின்ற இந்த வைபவம் எங்களுக்கெல்லாம் மிக ஒரு பெரிய நம்பிக்கை தருகிறது. இந்த மண் மீண்டும் மீண்டும் நம்மை ஒருங்கிணைக்க செய்கின்ற ஒரு விஷயமாக, ஒரு தொடர் சங்கிலியாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருப்போம். ஒரு பிரச்சனை பற்றி விவாதிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேள்வி எழும் முன்பே தீர்வை வைக்கின்ற ஒரு பெருங்குணம் ஐசரி கணேஷிடம் இருக்கிறார். பெரும்பாடுபட்டு இந்த சங்கத்தினுடைய ஒவ்வொரு கலைஞருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பட்டியலிடும் பொழுது பொன்னண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 117 குழந்தைங்க அடுத்த வருஷம் ஸ்கூல் போவோம், என்ன பண்றது அப்படின்னும் போது ஒரு 2 நிமிஷம் விவாதம் நடக்குது. என்ன பண்ணலாம், சங்கத்துல என்ன நிதி வைக்கலாம், என்ன உடனே ஐசரி கணேஷ் சொல்றாரு, அந்த 117 குழந்தைகளை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். இல்ல அது என்ன, அதெல்லாம் ஒன்னும் பேசாதீங்க, அந்த 117 குழந்தைகளை நான் இவ்வளவு பெரிய கல்லூரி நடத்துறேன், இவ்வளவு பெரிய பள்ளிகள் நடத்துறேன், 117 குழந்தைகளை என்னால பாத்துக்க முடியாதா, அடுத்த பிரச்சனைக்கு போங்க. இப்படியே எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி 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 எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க தம்பி கணேஷ், உங்களுக்கு இந்த சங்கம், இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை சேர்க்கிறீர்கள், ஒரு நிம்மதியை சேர்க்கிறீர்கள். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஒருவர் இருக்கிறார் என்கின்ற பெரும் நம்பிக்கையை நீங்கள் தருகிறீர்கள். கை கொடுக்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ராஜன் ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், அவருடைய பண்புகள் அனைத்தும் உங்களிடம் விட்டு சேர்க்கிறார். அவர் சொத்து எதுக்கு விட்டு போகணும்? ஒரு தந்தையினுடைய நல்ல குணங்கள் உங்களிடம் அப்படியே வேரூன்றி கிடக்கின்றன. உங்களுடைய இந்த கருணை உள்ளம் இன்னும் பல இது போன்ற வைபவங்களை சந்திக்க வேண்டும். எங்கள் சங்கத்தின் அங்கத்தினர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களால் மகிழ்வுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மண்ணில் நீங்கள் இந்த வைபவத்தை வைத்துக் கொண்டதற்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனதார என்னுடைய அங்கத்தினர்கள், என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய அப்பன்மார்கள், பாட்டிமார்கள், தாய்மார்கள் எல்லோர் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்களுடைய தலைவர் நாசர் சார் அவர்களுக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று காலையிலிருந்து படப்பிடிப்பிலே இருந்து கொண்டிருக்கிற திரு செயலாளர் விஷால் அவர்கள், நம்முடைய பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் 2 பேருமே படப்பிடிப்பில் இருந்து படப்பிடிப்பை நிறுத்தி வைத்துவிட்டு இப்பொழுது பொருளாளர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப தேவைப்பட்டவர். அதனால நிறைய தகவல்களை அவர் இந்த நேரத்தில் உங்களிடம் சில விளக்கங்களை பகிர்ந்து கொள்வார். வருக கார்த்திக்.
என் குடும்பத்திற்கு முதல்ல வணக்கம். ஐஸ்வரி சார் குடும்பத்துக்கும் பெரிய வணக்கம். நாதன் சார் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எங்கே வேணா வச்சிருக்கலாம். அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் இருக்கணும், இங்கே தான் நடக்கணும்னு நீங்கள் வந்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். எம்ஜிஆர் ஐயா பார்த்தா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பவுமே ஏதாவது மீட்டிங் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு வாங்க, அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு வரோம். கமல் சார் சொல்லிட்டு இருந்தாரு, கமல்ஹாசன் சார் பேசும்போது சொன்னாங்க, நடிகர் சங்கத்துக்கு எல்லாரும் வந்து போற இடமா இருக்கணும், எல்லாரும் அங்க சந்தோஷமா வந்து போற இடமா இருக்கணும்னு மாத்தணும், திரும்ப நம்ம அந்த மாதிரி ஆக்கிடுவோம்னு கமல் சார் சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் கமல் சார் இங்க ஃபங்க்ஷன் வச்சாரு. ஐஸ்வரி சார் அதே மாதிரி ஒரு படி மேல போய் தன் குடும்ப விழாவே இங்க வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வரி சார். நாங்க வந்தப்போ எங்களோட ஆசையே அதுதான், எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இங்க வந்துட்டு போனோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லா ஷூட்டிங்ல இப்ப ரீசெண்டா பார்த்தேன், அந்த சிரிச்ச முகம் தான் எங்களுக்கு வேணும். நானும் விஷால் நான் சார் அடிக்கடி பேசிக்கிற போறோம்னு சார் சொல்றது, எல்லாரும் இங்க வந்து சந்தோஷமா இருந்துட்டு போனோம். இங்க சீக்கிரமா கட்டிடம் வரப்போகுது. இப்ப நாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். அப்பா ஒரு $3000 கையில கொடுத்தாரு, இது எதுக்கும் செலவு பண்ணாத, கையிலேயே வச்சுக்கோ, அது நான் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அந்த காசு நான் கூட இருக்கிற மாதிரி, எப்பவும் பயப்படாம நீ தைரியமா இருக்கணும்னு. எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்காரு. எந்த பயமும் இல்ல. ஒரு விஷயம் செய்யலாம்னு சொன்னா தைரியமா பண்ணலாம், வாங்க நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? அதை தாண்டி அவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு, அது வேற விஷயம். ஆனா அவர் கூட இருக்கிறதே ஒரு பெரிய தைரியம். நம்ம கூட ஒரு அண்ணன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம். உள்ள வந்தோன்னு நாம ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். பென்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும், எல்லாருக்கும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு பண்ணி தரணும், அப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தோம். அதுல முக்காவாசி இந்த 6 மாச காலகட்டத்துக்குள்ளே பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஐஸ்வரி சார் நான் நிச்சயமா சொல்லுவேன். சினிமால இருக்கவங்களுக்கு தெரியும், 60 வயசுக்கு மேல நம்மள யாரும் சீண்ட மாட்டாங்க. அது வரைக்கும் எல்லாரும் கையெழுத்து வாங்குவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க, இப்ப செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரண ஆளா தெரியும். இந்த சங்கம் அதுக்கு தான் உருவாக்கி இருக்காங்க. 60 வயசுக்கு மேல நமக்கு சங்கம் இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற சங்கத்தை அதுக்கு தான் உருவாக்குனாங்க நம்ம முன்னோர்கள். சோ இந்த இடம் அந்த ஒரு இடமா அமையணுங்கிறத எங்களோட ஆசை. இந்த பில்டிங் சீக்கிரமா வந்துடும். அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய பிளானிங். ஐஸ்வரி சார் ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் போவாரு. அதுல 1 hour 2 hours சொல்லிட்டு வருவாரு. கடைசியில இங்க 4 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த ஒவ்வொரு அவரும் எவ்வளவு வருத்துன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா 4 மணி நேரம் இங்க கூடயே உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்காரு, எதுக்கு சங்கத்து மேல அக்கறையா இருக்காரு? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கேன்னா, இல்ல சார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது பண்ணிடணும், எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது பண்ணிடணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பாசம் சங்கத்து மேல. நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் அடிக்கடி நினைவூட்டிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கே நான் ஐஸ்வரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஐஸ்வரி வேலன் சார் மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மண்ணு மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த இடத்த விடாம எல்லாருமே இருந்திருக்காங்க. சோ அவங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிச்சயமா இருக்கு. நல்லவங்க இருக்காங்க, நல்லது நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஐஸ்வரி சார் மறுபடியும் ஒரு பெரிய நன்றி. எல்லாரையும் சந்திக்க வச்சதுக்கு பெரிய நன்றி. கார்த்தி, நம்மளுடைய சகோதரர் அன்பிற்கினிய நண்பர் திரு ரித்தீஷ் அவர்கள் ராமநாதபுரத்துல தேர்தல் களத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சியில் நேரடியா கலந்துக்க முடியாதனால நம்மளுடைய நண்பர்கள் மூலம் மரியாதை செய்வதற்காக அனுப்பிச்சிருக்காங்க. இப்பொழுது ஒரு மரியாதை. நன்றி ரித்தீஷ் சார். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய அன்பும் எங்களுடைய அன்பும் உங்களிடம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய சகோதரர் திரு ஸ்ரீ சேகர் சார் அவர்களை வருக என வரவேற்று அவரை பேச அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருக்கக்கூடிய ஐஸ்வரி கணேஷுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம சொல்லணும். ஏன்னா வருஷம் முழுக்க நலிந்த கலைஞர்களுக்கு, நாடக கலைஞர்களுக்கு அவர் இன்னும் அந்த பென்ஷனை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. 500 ரூபாய் கொடுத்ததை இப்ப 1000 ரூபாயா மாத்திருக்கார். காரணம் என்ன? அவருடைய தந்தை ஐஸ்வரி வேலன் ஒரு நாடக நடிகராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அந்த நாடக நடிகருக்கு தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதையை தான் இன்னைக்கு ஐஸ்வரி கணேஷ் செய்து கொண்டிருக்கிறார். கேராஜனும் அந்த டிராமால ஆக்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா நான் அப்ப சின்ன பையன் ஐஸ்வரி வேலன் அவர் எங்க வீட்டுக்கு என்ன ஸ்கூட்டர்ல அழிச்சுட்டு போவார். நான் டேப் ரெக்கார்டரை கையில வச்சிருப்பேன், ஜாக்கிரதையா பிடிச்சிக்கம்பாரு. சிடிஎம் இல்ல டேப் ரெக்கார்டர் அப்படிம்பாரு அவரு. ஏன்னா டேப் ரெக்கார்டர் கை வச்சு போயிடும், டிராமா நடக்காது. நான் விழுந்தா கூட வேற ஒருத்தர் வச்சு நடத்திடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆகவே கவலையே படாதீங்க. இன்னும் 3 வருஷத்துல ஏர் கண்டிஷன் ஹால்லயே உட்கார்ந்து இதே ஐஸ்வரி வேலனுடைய நிகழ்ச்சி இங்கே ஏர் கண்டிஷன் ஹால்லயே நடைபெறும். ஆனால் உதவி செய்வதற்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல, மனசு.
அந்த நல்ல மனசை கடவுள் ஐசரி கணேஷுக்கு உடம்பு முழுக்க கொடுத்திருக்காரு ஆண்டவன். எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு ஐசரி கணேஷும் அவர் குடும்பத்தாரும் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சேகர் சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு செல்வதற்கு முன்னால் நன்றி, ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஐசரி அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவாக சகோதரர் திரு ஐசரி கணேஷ் அவர்களை பேச அழைப்போடு அழைக்கிறோம். அருமை தந்தை அமரர் ஐசரி வேலன் அவர்களுடைய 29வது ஆண்டு நினைவு விழாவிற்கு இங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் திரு நாசர் அவர்களே, துணைத் தலைவர் திரு பொன்வண்ணன் அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரர் கார்த்தி அவர்களே, நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களே, என்னுடைய குடும்ப உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இங்கே கட்டடம் இருக்கும் வரை என்னுடைய தந்தையினுடைய நினைவு நாள் இங்கே நடத்தி கொண்டிருந்தோம். கட்டடம் இடிந்த பிறகு என்னுடைய பல்கலைக்கழகத்திலே இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மீண்டும் இந்த நிலத்திலே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நான் மிகவும் ஆசையோடு இருந்தேன். அதற்கு நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே பர்மிஷன் கேட்ட உடனே நடத்துங்கள், நல்ல விழா இங்கே நடக்க வேண்டும் என்று திரு நாசர் சார் அவர்கள் கூறினார்கள். 10 நாட்களுக்கு முன்புதான் இங்கே ஒரு பெரிய விழாவை திரு கமலஹாசன் அவர்கள் இங்கே நடத்தினார்கள். அதற்கு அடுத்த விழாவாக இங்கே 2வது விழாவாக கட்டடம் இல்லாமலேயே விழாக்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. அதற்கு காரணம் இன்றைய தினம் இந்த சங்கத்தினுடைய சொத்து சங்கத்திற்கு வந்திருக்கிறது என்பது ஒரே காரணம்தான். நான் ஒன்னே இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னிலிருந்தோ சங்க மெம்பருக்கு சங்கத்திற்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டுதான் இருந்தேன். எல்லாருமே ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு குடும்பமா ரொம்ப ஈஸியா சுலபமா, சார் இதெல்லாம் எப்படி சார் பண்றது, இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நம்மள கேட்க நமக்கு ஒரு ஆசை எனக்கும் அந்த மாதிரி நிறைய வேலை இருந்தாலும் இங்க உட்கார்ந்தா ஒரு 1 ஹவர்னு சொல்லி தான் வருவோம். ஆனா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடும். பட் என்னத்துக்கு அதெல்லாம் அவ்வளவு நேரம் ஆகுதுன்னா, இங்க ஒரு கட்டடம் கட்ட போறோம். அந்த கட்டடம் கிட்டத்தட்ட 1,35,000 ஸ்கொயர் ஃபீட்ல வருது. கல்யாண மண்டபம் வரப்போகுது, ஒரு சினிமா தியேட்டர் வரப்போகுது, ஒரு நாடக கொட்டாய் வரப்போகுது, பெரிய நாடகம். இது வரைக்கும் இங்க சென்னையிலே இல்லாத மாதிரி ஒரு நாடக அரங்கம் இங்க சங்கர்தாஸ் அவர்களுடைய பேரிலே இங்க வரப்போகுது. அதுக்காக நிறைய நேரங்கள் எடுக்கிறோம். நடிகர் சங்கத்துல இந்த கட்டடம் ரொம்ப நல்லா வரணும். அது மட்டும் இல்லாம எந்த ஊர்ல இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க இருக்கிற ரசிகர்கள் வந்தாலும் நடிகர் சங்கத்தை பார்த்துட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு கட்டடம் அமையணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை இங்க உருவாக்கி இருக்கிறோம். கூடிய 3 வருஷம்லாம் சொன்னாங்க. நிச்சயமா 3 வருஷம்லாம் ஆகாது, 2 வருஷத்துல கட்டி முடிச்சிடலாம். ஏன்னா அது எல்லா வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு முதல் காரணம் கிரிக்கெட் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 8-9 கோடி ரூபாய் வந்திருக்கு. அது பேங்க்ல இருக்கு. நிச்சயமா எனக்கும் அடுத்த ஆண்டே கட்டடத்துல ஒரு ஏசி ஹால்லயே ஃபங்க்ஷன் இங்கே நடத்தணும் தான். ஆனா குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஆகும். அதனால இன்னும் 2 வருஷம் கழிச்சு 31வது ஆண்டு விழாவை நான் இங்க நடத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி விழாக்கள் நிறைய செய்யணும், நிறைய சங்கத்துல செய்யணும், இந்த மண்ணுல செய்யணும் அப்படின்றது தான். இதுல வர கட்டடத்துல 350 பேர் அமரக்கூடிய ஒரு சிறிய திருமண மண்டபம் ஒண்ணு என்னுடைய தந்தை பேர்ல கட்டணும்னு நான் பொதுக்குழுல கேட்டுக்கிட்டேன். அதுக்கு பொதுக்குழுலையும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அது கட்டுறதுக்கு எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விழாவில் அதற்கு உண்டான முதல் தவணையா ஒரு 10 லட்சம் ரூபாயை திரு கார்த்திக் அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. இந்த கல்யாண மண்டபத்துல நம்ம மெம்பர்ஸ் உடைய அனைத்து கல்யாணமும் ஃப்ரீயா நடத்தப்படும். அதுவும் ஏசி கல்யாண மண்டபம் தான். 350 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே எல்லா வசதியோட ரொம்ப
ஹை கிளாஸ் கல்யாண மண்டபம் தான். ஆனா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ. இனிதே நிறைவடைகிறது. விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். வருஷம் நடிகர் சங்க நலிந்த புத்தாடை கொடுத்து மதிய உணவு செஞ்சுட்டு அதை இந்த வருஷம் கட்டணம் இல்லாமல் நடிகர் சங்க களத்தில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி இங்கே சீரோடு நடைபெறும். மகிழ்ச்சி எனக்கு நான் எல்லாரும் தலைவர் செயலாளர் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துச்சு. கூடிய சீக்கிரம் இந்த பில்டிங் வரும். அது எங்களுக்கு அந்த ஆசையை வந்து எல்லாரும் உணர்றாங்க. வந்து சாப்பாடு நல்ல விஷயம். அதுவும் நடிகர் சங்கம் அந்த லேண்டில் நடக்கிறது வந்து இன்ஃபேக்ட் அவரோட ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்னால தான் இன்னைக்கு வைக்க முடியும் சூழ்நிலை. இட்ஸ் ரியலி நைஸ். ஐம் ஸோ ஹாப்பி. மெம்பர்ஸ் எல்லாரும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதான் சொல்லுங்கள், ஷூட்டிங் தவிர இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட்றது மேலும் மேலும் இந்த இடத்துல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வரதான் செய்யணும். அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் நன்மையாக இருக்குது. ஏன்னா படத்தில் எல்லா மெம்பர்ஸும் ஒரே இடத்துல சந்திக்கணும்னால பேசிக் தேவைகள் அதுதான். நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விலாசமாக இருக்கும். இன்னைக்கு வந்து உதாரணமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் Thank you.